ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ இன்னைக்கு வந்து ஃபிசிக்ஸ் 2 months சென்டம் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி கெமிஸ்ட்ரிக்கு வந்து 19 days ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய பேர் ஃபிசிக்ஸ்க்கு அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் கெமிஸ்ட்ரி வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு பேட்டர்ன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் 15 1 மார்க்ஸ் கேட்பாங்க 15 மார்க்ஸுக்கு. அண்ட் 9 2 மார்க்ஸ் கொடுத்துட்டு அந்த 9 2 மார்க்ஸில் 6 2 மார்க்ஸ் எழுதணும் 12 மார்க். அதே மாதிரி 9 3 மார்க்ஸ் கொடுத்துட்டு அதில் 6 3 மார்க்ஸ் எழுதணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 மார்க். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் எழுதணும். உங்களுக்கு எய்தர் ஆர் சாய்ஸில் வந்து இருக்கும் 25 மார்க்ஸ். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபிசிக்ஸில் வந்து மேஜராக இருக்கக்கூடிய பார்ட் எது மார்க் வரக்கூடிய பார்ட்னா 5 மார்க் தான். அப்போ அந்த 5 மார்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கிறது தான் நம்மளுக்கு எல்லாத்துடைய கோலாக இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நெறைய பேர் என்ன என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, நான் வால்யூம் 1ல இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ மட்டும் ஃபுல்லா படிச்சுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அந்த மெத்தட தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க. இதுவரைக்கும் கேட்ட பப்ளிக்ல வந்து உங்களுக்கு சாய்ஸஸ் எப்படி இருக்கு? வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2. வால்யூம் 1, வால்யூம் 2 அப்படி தான் இருக்கு. பட் எல்லா எக்ஸாமும் அப்படி இருக்கணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. சொல்ல முடியாது 2026ல உங்க கொஸ்டின் பேப்பர்ல வால்யூம் 1, வால்யூம் 1 அண்ட் செகண்ட் கொஸ்டின் வால்யூம் 1, வால்யூம் 2, தேர்ட் கொஸ்டின் வந்து வால்யூம் 2, வால்யூம் 2, ஃபோர்த் கொஸ்டின் வால்யூம் 2, வால்யூம் 2, ஃபிஃப்த் கொஸ்டின் வால்யூம் 2, வால்யூம் 2 கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அந்த மெத்தட வந்து தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க. வால்யூம் 1, வால்யூம் 2 2மே வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. அதே மாதிரி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கம்பைன்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். கம்பைன்டு கொஸ்டின் அப்படின்னு என்னன்னா, ஒரு 3 மார்க் கொஸ்டின் குடுத்துட்டு, அந்த 3 மார்க் ரிலேட்டடான ப்ராப்ளம் வந்து கேட்குற மாரி இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து கண்டிப்பா 1 இருக்கும். ஸோ, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்னிங் எடுத்துக்கோங்க. அந்த மாரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாரி டெரிவேஷன் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த டெரிவேஷன் கொஸ்டின்ஸ் படிக்கும்போதே நல்லா டயகிராம்லாம் ஒரு தடவ போட்டு பார்த்துக்கோங்க. ஆனா, அந்த டயகிராமுக்குன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் இல்லையா? லெட் அஸ் கன்சிடர் அதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே பார்த்துக்கோங்க. டயகிராம்ஸ் எல்லாம் ஒரு தடவ போட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் டெரிவேஷன்ஸ ஒரு தடவ எழுதி பார்த்துக்கோங்க. அண்ட் கீ பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ, இப்போ வந்து டெரிவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நெறைய பேத்துக்கு ஒரு ஐடியா இல்ல. எப்படி வந்து ஒரு டெரிவேஷன பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு நெறைய பேர் தெரியறதில்ல. ஸோ, நான் என்னோட டெரிவேஷன் நோட் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க ஒரு தடவ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, டயகிராம்க்கு ஒரு மார்க் கண்டிப்பா குடுத்துருவாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ ஒரு இது பண்றீங்கன்னா, அதுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கும். அந்த பிரின்சிபலுக்கு 1 மார்க்கு. நீங்க எழுதக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து 1 மார்க்கு. அண்ட் ஒர்க்கிங்க்கு வந்து 1 மார்க். இந்த மாரி தான் செக்ரிகேட் பண்ணுவாங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு இந்த ஸ்டெப்ஸ் வந்து மாடிஃபை ஆகும். பட் மெஜாரிட்டி ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் கொஸ்டினுக்கு இந்த மாரி தான் இருக்கும். ஆனா, இதில கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா, டயகிராம்ஸ்லாம் நீட்டா போடுங்க. 5 மார்க்ஸ் அப்படிங்கிறது அந்த டயகிராம் கண்டிப்பா 1 மார்க் இருக்கு. ஆனா, டயகிராம்ஸ் வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ 5 மார்க்ஸ் நெறையா இருக்கு. ரொம்ப நெறைய 5 மார்க்ஸ்லாம் இருக்கு. அந்த மாரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து படிக்கவே தேவையில்ல. கண்டிப்பா அத பப்ளிக் கேட்க மாட்டாங்க. அந்த மாரியான கொஸ்டின்ஸ வந்து நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ, அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க். இந்த 2 மார்க் பார்ட் இருக்கு இல்லையா? நெறைய பேர் என்கிட்ட பிபி பிளஸ் பிஏ சீரிஸ் அதாவது புக் பேக் அண்ட் புக் இன்சைட் 2 மார்க்ஸ் மார்க் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்குறீங்க. புக் பேக் மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னாவே, பிசிக்ஸ்ல 6 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிடலாம் கண்டிப்பா. அதாவது புக் பேக் கொஸ்டின் அதே மாதிரி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டூ லா கொஸ்டின்ஸ். அதாவது புக் பேக்ல இல்லாத லாஸ் வந்து புக் உள்ளுக்குள்ள இருக்கும். எக்ஸாம்பிள்க்கு வந்து ராலே ஸ்கேட்டரிங் லா வந்து புக் பேக் கிடையாது. ஆனா லா கொஸ்டின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. அதனால அத படிச்சுக்கோங்க. அதே மாரி டெஃபினிஷன்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். டிஃபைன் ஆம்பியர் இல்ல டிஃபைன் வந்து ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம். இது மாரி டெஃபினிஷன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிங்க. புக் பேக்லயும் அண்ட் புக் இன்சைட்லயும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டீஸ். எக்ஸாம்பிள் வந்து ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் நியூட்ரினோ வந்து புக் பேக் கிடையாது. ஆனா புக் இன்சைட்ல இருக்கும். அப்ப அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிக்கணும். அப்ளிகேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் வந்து புக் பேக் கிடையாது. ஆனா புக்குள்ள இருக்கும். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிக்கணும். அதே மாரி ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 2020ன்னு நெனைக்கிறேன். ஸோ 2020 2 மார்க் அண்ட் 3 மார்க் 2மே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. அதனால ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு இயர்லயும் கம்பல்சரியா கேட்கல. பட் 2026 டஃப்பா இருக்கணும் அப்டின்னா, ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ புக் இன்சைட்லயோ, புக் பேக்ல இருந்தோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஒய் அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு 2 மார்க் ப்ராப்ளம் தான் மோஸ்ட்டா. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, 2020 தவிர 2021, 22, 23, 24, 25 அண்ட் எங்க இயர் 25ல கூட ப்ராப்ளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியா கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பேஸ்டா இருக்கும். ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்ஸர் கொண்டு வர மாரி தான் இருக்கும்.
இப்போ நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்பாங்க. அந்த தப்பு மட்டும் தயவு செய்து பண்ணிறாதீங்க. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அந்த எக்சர்சைஸ் ப்ராப்ளம் இது 2மே பாருங்க. ஏன்னா எங்க இயர் வந்து எக்சர்சைஸ் ப்ராப்ளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. கம்பல்சரி 2 மார்க்கு. அதனால எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அண்ட் எக்சர்சைஸ் ப்ராப்ளம் 2மே பாருங்க. அதே மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் படிச்சா வந்து போதும். இம்பார்டன்ட் ப்ராப்ளம்ஸ். மத்த ப்ராப்ளம்ஸும் ஒமிட் பண்ணிடலாம். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி குடுத்துருப்பேன். அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் டெரிவேஷன்ஸ் தான் இருக்கும். எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். அத டெரைவ் பண்ண சொல்லலாம். அதே மாதிரி சீரிஸ் பேரலல் ரெசிஸ்டர் வந்து சீரிஸ்லயோ, பேரலல்லயோ இருக்கும். அத ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற மாரி கொஸ்டினு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அது மாரி சின்ன சின்ன டெரிவேஷன் கொஸ்டின்ஸ்லாம் 2 கொஸ்டின் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கொஸ்டின் வந்து ப்ராப்பர்ட்டி. அப்படி இல்ல அப்படின்னா, அப்ளிகேஷன் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஒரு கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் பண்ற மாரி. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அண்ட் கூலும்ஸ் லா. அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் கேட்பாங்க. அதுல ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. அண்ட் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் வந்து ரீசனிங் டைப்பா கேட்கறக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பா இருக்கணும் அப்படின்னா, ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லன்னா ப்ராப்ளம் கேட்கலாம். ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப், 4 ஸ்டெப் போற மாரி இருக்கும். ஸோ நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ் மட்டுமே படிச்சிருந்தீங்கன்னா, நீங்க 2 மார்க் ப்ராப்ளம் எழுதிடலாம். 3 மார்க் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்ட் பண்ணிடலாம். அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க். இந்த 1 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். அதாவது புக் பேக் கொஸ்டின் நீங்க பார்த்திருப்பீங்க. புக் பேக் கொஸ்டின் பார்த்திருப்பீங்க. அந்த புக் பேக் கொஸ்டின்லயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள்க்கு புக் பேக்ல வந்து 2 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற வேல்யூவ அவங்க கொஸ்டின் பேப்பர்ல 4 மீட்டர் பெர் செகண்ட்னு மாத்திருக்கலாம். அப்ப அந்த வேல்யூஸ் மாத்தணும் அப்படின்னா, உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியணும். அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 சாப்டர்லேருந்து 9த் சாப்டர் வரைக்கும் உங்களுக்கு 1 மார்க் சால்வ் பண்ணி சொல்யூஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்லாம் கேட்குறாங்கன்னா, எந்தெந்த டைப்ல கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு? அத பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். அந்த கிரியேட்டிவ் 1 மார்க் அந்த வீடியோ எனக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த 3 மந்த்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 3 மந்த்ஸ நம்ம எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணி படிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் 15 டேஸ் பக்கமா இருக்கும். அண்ட் ஜனவரில 31 டேஸ் இருக்கு. அண்ட் பிப்ரவரில வந்து ஒரு 15 நாள். ஏன்னா நீங்க பிராக்டிகல்ஸ்லாம் போயிருவீங்க. கொஞ்சம் அதில பிஸி ஆகுறனால ஒரு 15 நாள் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைம் அதாவது இந்த 2 மந்த்ஸ் தான் எக்ஸாக்ட்டா இருக்கு. இந்த 2 மந்த்ஸ வந்து எப்படி யுட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப டிசம்பர் இருக்கு அப்படின்னா, டிசம்பர்ல வந்து 1, 2, 3, 5. 5 வந்து ஈஸியா அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 லெசன் குடுத்துருக்கேன். அதே மாரி 4, 6, 7, 8. இது வந்து 8 ஈஸி. இந்த 4 லெசன். அண்ட் பிப்ரவரில வந்து பார்த்தீங்கன்னா 9, 10 குடுத்துருக்கேன். இந்த 5 லெசன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 4 நாளு பிளஸ் 2 இந்த லெசன்ஸ வந்து நீங்க குடுத்துருக்கக்கூடிய அந்த டிசம்பருக்குள்ள அந்த 1, 2, 3, 5 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஜனவரிக்குள்ள 4, 6, 7, 8 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பிப்ரவரில 9, 10 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது எப்படி வீக் வைஸா கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வீக்ல ஒரு சாப்டர் அண்ட் ஹால்ஃப் சாப்டர் படிங்க. இப்போ ஒரு சாப்டர் அப்படின்னா, அந்த ஒரு சாப்டர்ல 1 மார்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா பார்த்துருக்கணும். அண்ட் 2 மார்க்ஸ்லாம் கம்ப்ளீட்டா படிச்சிருக்கணும். 3 மார்க்ஸ்லாம் கம்ப்ளீட்டா படிச்சிருக்கணும். அண்ட் 5 மார்க்ஸ்லாம் கம்ப்ளீட்டா படிச்சிடணும். எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்த்துருக்கணும். அண்ட் ஹால்ஃப் சாப்டர்ஸ் நீங்க உங்களுக்கு தகுந்த மாரி. இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா கம்ப்ளீட்டா படிச்சிட்டீங்கன்னா, செகண்ட் சாப்டர்ல 2 மார்க், 3 மார்க் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்ல 1 மார்க், 5 மார்க் ப்ராப்ளம் பார்த்துட்டு 3 சாப்டர் ஃபுல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த மாரி நீங்க வந்து கிளாஸிஃபை பண்ணி படிச்சுக்கோங்க. இப்ப நெறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டிசம்பர்ல எனக்கு ஹால்ஃப் இயர்லி எக்ஸாம் வருது. ஜனவரி, பிப்ரவரியில எனக்கு ரிவிஷன் எக்ஸாம் வருது. எப்படி நான் இந்த பிளான் ஃபாலோ பண்றது அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது நான் வந்து ஒரு வீக்குக்கு ஒரு சாப்டர் தான் படிக்க சொல்றேன். அதாவது ஒரு வீக்குக்கு ஒரு சாப்டர். ரொம்ப ஈஸி தான். 1 ஹவர் ஒரு பிசிக்ஸ்க்கு 1 ஹவர் நீங்க ஒதுக்குனீங்கன்னா, இந்த 7 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாப்டர் படிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒதுக்குறதுனால உங்களுக்கு எந்த ஒரு இந்த எக்ஸாம்ஸ வந்து அஃபெக்ட் பண்ணாது. அது உங்களுக்கு அஃபெக்ட் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க அத கட் பண்ணிட்டு, இந்த எக்ஸாம் பிசிக்ஸ் எக்ஸாம் வருது இல்லையா? பிசிக்ஸ் எக்ஸாம் போது இந்த சாப்டர்ஸ் நான் சொன்ன சாப்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க. நல்லா தரோவா கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த 2 மந்த்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சுக்கோங்க. நைட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேட்டா படிக்க வேணாம். 10 பிஎம்க்குள்ள நீங்க தூங்கிருங்க. அண்ட் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, 5 ஏஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.